கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? பிஸ்னஸ் நல்லா இருக்குதா? பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு 96 வயது ஒரு அருமையான தாயாரை பார்த்தேன். என்ன சந்தோஷம். உங்களை ரெகுலராக உங்கள் டிவி நிகழ்ச்சிகளை நான் உங்களை பார்த்தேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். எத்தனை மகிழ்ச்சிங்க. அல்லேலூயா. என்ன பாருங்கள், ஒரு குட்டி பையன், ஒரு 6 வயசில் இருக்கிற ஒரு குட்டி பையனை பார்த்தேன். என்னை பார்த்த உடனே அவன் கட்டி அணைத்து, அங்கிள் நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் எனக்கு புரிகிறது. அல்லேலூயா. வாலிபர்கள், பெரியவர்கள், பிஸ்னஸ் மேன்கள், செல்வந்தர்கள், ஏழைகள் எல்லாருக்கும் நீங்கள் புரிகிறாப்புல பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிற காரியங்களை எங்களால் ஃபாலோ பண்ண முடிகிறது. எப்பொழுதுமே செய்திங்கிறது என்ன தெரியுமாங்க, நான் சொல்கிறத நானும் செய்யணும், உங்களை செய்ய வைக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழிய செய்ய வந்தார். அவரும் செஞ்சார். செய்கிற 12 பேர்களை, 70 பேர்களை, 120 பேர்களை உருவாக்குகிறார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மற்றவங்களே செய்ய வைக்கிறது தான் ஊழியம். அல்லேலூயா. எல்லோரும் அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நம்மளை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிங்க. ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் வருவதற்கு உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பங்களிப்புகளும் எனக்கு தேவை. உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், ஒருவேளை உங்களுக்கு அன்பிற்குரியவர்களை நினைவு கூறுகிற அந்த நாள், எதற்கான விசேஷித்த நாட்களை நீங்கள் ஆண்டவருக்காக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றும்படி நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை இந்த டிவி ஊழியத்திற்கு நீங்கள் தரலாம். டிவி மூலியமாக அநேகருடைய வாழ்க்கை கற்றப்படுகிறது. தற்கொலைக்கு நேராக செல்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஊழியம் செய்யாதவர்கள் ஊழியம் செய்ய தொடங்குகிறார்கள். ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இந்த டிவி நிகழ்ச்சிகள் ஒரு செஷன், ஒரு ஸ்லாட், 1/2 மணி நேரம் என்று சொல்லுவோம். ஒரு 1/2 மணி நேர அந்த செய்தி வேலை டிவி நிகழ்ச்சிகளை உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் தாங்கலாம். விசேஷமான நாட்கள். அதுக்கு எவ்வளோங்க செலவாகும்? செலவு நிறைய வரும். உங்களுடைய பங்களிப்பாக ஒரு 1000 ரூபாய் நீங்கள் தந்தீங்கன்னா போதும். அல்லேலூயா. நீங்கள் எந்த விசேஷ நாட்களுக்காக இந்த 1000 ரூபாய் நீங்கள் டிவி நிகழ்ச்சியில் தாங்குகிறீர்களோ, உங்களுக்காக விசேஷமாக நாங்களும் எங்களுடைய டிவி மூலியமாக நிறைய ஜனங்கள் அவங்களும் உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் ஃபோட்டோவோட பேர்கள் சொல்லி, ஊரை சொல்லி நீங்கள் அனுப்பி வச்சிட்டிங்கன்னா அவங்க எங்கள் டிவியில் சொல்லி அவருக்காக ஜெபிப்போம், மற்றவர்களை ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம். அல்லேலூயா. ஒருவேளை யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிறந்தநாள் நீங்கள் எங்களோடு கூட லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் கொண்டாடுங்கள். பிறந்தநாளில் கேக் வாங்குகிறோம், புது ட்ரெஸ் வாங்குகிறோம். நிறைய சில ஃபேமிலியர்ஸ்னால் ஹோட்டலில் போகிறோம், அதுவும் நல்லது. அதோடு கூட ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனம் மாறுவதற்கு இந்த டிவி நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கலாம். கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணும்னு சொன்னால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமென். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட என்ன வார்த்தைகளை கொண்டு பேசணும்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது என் மனதிலே உருவான ஒரு வார்த்தை, அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எல்லாருக்கும் தெரியும். அங்கே என்ன பிரச்சனை? அன்னாளுங்கிற ஒரு அம்மாவுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? குழந்தை இல்லாத பிரச்சனை. அல்லேலூயா. இன்றைக்கி குறைவுகள் குழந்தை இல்லாத குறைவாக இருக்கலாம், திருமணம் நடக்காத குறைவாக இருக்கலாம், இன்னும் கடன் பிரச்சனை என்ற குறைவாக இருக்கலாம், வேலை கிடைக்கலையேங்கிற குறைவாக இருக்கலாம், வியாதி படுக்கையில் இருக்கலாம். எத்தனை குறைவுகள் வந்தாலும் அங்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடம் அன்னாள் மூலியமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் மூலியமாக ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த பைபிளை எழுதி வைத்திருக்கிறது. நான் எப்பொழுதுமே இந்த பைபிளை எடுக்கும்போது என்னோடு கூட இருக்கிற இந்த ஆண்டவரால் எத்தனை விதமான அற்புதங்களை செய்ய முடியும், என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்வதற்காக எனக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் தான் இந்த பைபிள். அல்லேலூயா. பைபிளில் ஆதியாகமம் 1ஆம் வசனம் எடுத்தோடனே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவேன். ஒன்றும் இல்லாமையில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கின ஆண்டவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நேர்த்தியின் ஆண்டவர் ஐயா, வல்லமையின் ஆண்டவர், அற்புதத்தின் ஆண்டவர். இந்த செய்தி கேட்கிற சகோதரர்கள் ஒன்றுமில்லாமை ஓடு இந்த வார்த்தைகளை கேட்குற எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தாவீது தனக்குரிய எல்லாவற்றையும் சத்துருக்குள் சிறைப்படுத்தி கொண்டு போயாச்சு, இழந்துட்டான். ஆனால் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவருடைய கட்டளை பெறுகிறான், வாக்குத்தத்தத்தை பெறுகிறான், பின்தொடர்கிறான், இழந்ததை பிடிக்கும்படி பின்தொடர்கிறான். நமக்கு உற்சாகமூட்ட ஒரு செய்தி என்ன? இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். ஆண்டவர் அதை செய்வாருங்க. அழுதுகிட்டு உட்காந்துடாதீங்க, கஷ்டப்பட்டு உட்காந்துடாதீங்க. ஆமென். பாருங்கள், ஒவ்வொரு அற்புதங்களும் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறார். படிக்கும் முதல்ல ஓஹோ ஏசப்பா இவ்வளோ பெரிய அற்புதம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரை பார்த்து அதிசயப்படுகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். எங்கள் ஏசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றைக்கு செய்த அதே அற்புதங்களை இன்றைக்கு என் ஆண்டவரால் செய்ய முடியும், நாளைக்கு அவர் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணுமா? அல்லேலூயா. பாருங்கள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த வார்த்தைகளே ரொம்ப பிடிக்கும். ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவ்வளோ சாட்சிகள் இருக்குது, அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குது, அவ்வளவு ஆண்டவர் நிரூபித்து காண்பித்த அற்புதங்கள் இருக்குது. கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த நாட்கள் இருக்கிறது. யோசேப்பு வாழ்க்கையில் உடையங்க எத்தனை அவமானம், எத்தனை நிந்தைகள், எத்தனை கண்ணீர், எத்தனை பாடுகள். ஆண்டவர் யோசேப்பின் தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் அவமானம் வரலாம், நெருக்க வரலாம், கஷ்டம் வரலாம், சிறையிருப்புகள் வரலாம், பொய் குற்றச்சாட்டு வரலாம். ஆனால் யோசேப்பை உயர்த்தினதோடு என்னால் உன்னை உயர்த்த முடியும் என்று ஆண்டவர் யோசேப்பு மூலியமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த செய்தி எங்க அன்னாளை குறித்து பேச போகிறோம். அன்னாள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமாங்க? அல்லேலூயா. சக்களத்தி அல்ல சாமுவேல். இதாங்க செய்தி தலைப்பு. உனக்கு சாமுவேலை குறித்து சாமுவேல் வேணுமா, சாமுவேல் என்கிற அற்புதம் வேணுமா, சக்களத்திகள் வேணுமா? சக்களத்திகள் பேசின மனமொழி ஒன்றாக பேசிகிட்டே இருக்க போகிறேன். என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, மாதங்களை வேஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறைச்சல் இருக்குது, குறைச்சலை சொல்லி மற்றவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி அவமானம் பேசிட்டான், இப்படி நிந்தியாக பேசிட்டான்னு சொல்லி சொல்லி அழுது 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 ஆண்டவர்கிட்ட அழுக வேண்டியவங்க அதை சொல்லி 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 புலம்பி சாமுவேலை மிஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கு செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இப்போ உன் இருதயத்தில் என்ன கவலை இருக்குது? எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? அந்த அம்மா பாருங்களேன், நான் எப்பொழுதுமே பேசுகிற செய்திகளில் ஒரு செய்தி பேசுகிறேன்.
கிறுக்கர்கள், கிறிஸ்தவ கிறுக்கர்கள். பைபிள் வாசிச்சுட்டு நீங்கள் முட்டாள்தனமாக நிறைய நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கிறுக்கர்கள் தான் நம்ம அர்த்தம். நானே நிறைய நேரத்தில் கிறுக்குத்தனமாக இருந்திருக்கிறேங்க. என்னைய கேட்டால் அண்ணால் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு முன்பு கிறுக்கியாக இருந்தான். ஜெபித்து ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு முன் ஜெபித்த பின்பாக தான் அன்னாள் கிறிஸ்தவளாக மாறினாள். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படி வச்சுக்கணும். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து அங்கே கிறுக்கியாக தான் இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், இவ ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, என்ன செய்யணும்னு தெரில. குழந்தை இருக்குது, சக்களத்துகள் மனமடி ஒன்றாக பேசுவாங்களாம். அப்போ இவன் என்ன செய்கிறா, ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்களேன்னு போய் அழுதுகிட்டே கிடக்கிறது. ஐயோ அவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறது. அல்லேலூயா. சஞ்சலப்படுறது. அங்கே பார்த்தீங்கன்னா 1:8 அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அந்த அண்ணாங்கிற இடத்துல உங்கள் பேரை வச்சுக்கோங்க. நான் இதை பைபிள் வாசிக்கும்போது அண்ணாளேங்கிற இடத்துல என் பேரை சொல்லி கூப்பிட்றார். கணேசனை ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் அதிகம் அல்லவா? அன்பு சகோதரனே சகோதரி, உன் குறைவுகளை காட்டிலும் இந்த பிரசங்கிக்கிற இயேசு வல்லமையுள்ளவர், அற்புதம் செய்கிறவர், உன் குறைவை நிறைவாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தாங்க நம்ம கூட இருக்கிறார். பாருங்கள், இந்த விவரங்கள் புரியுறக்கே எனக்கு பல வருஷம் ஆச்சுங்க. எங்கள் ஊரில் பெரிய ஒரு நற்செய்தியாளர் வந்திருந்தார். போஸ்டர்லாம் அடித்து பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆசை, இவ்வளோ பெரிய ஊழியக்கார் வந்திருக்கிற அவ்விடத்தில் போய் நான் செய்கிற ஊழியத்தெல்லாம் நான் சொல்லி எனக்காக அவ்விடத்தில் ஜெபிச்சுட்டு வரணும்னு சொல்லி ஆசைங்க. அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் செய்கிறேன், கிராமங்களுக்கு போகிறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறேன், ட்ராக்ஸ் கொடுக்குறேன். என்னோடய மெயின் ஊழியமே அங்கே தெருவில் இருக்கிற எல்லா சிறுவலையிலும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு இடத்துல கூட்டி, மரத்தடி சாப்பிடி பொது இடத்துல கூட்டி வச்சு அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்கிறதான் என் ஊழியம். நல்லா இருக்குல்ல? இன்றைய சிறுவர்கள் நாளை தலைவர்கள், ஊழியக்காரர்கள் சபையின் அஸ்திவாரங்கள், எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னால் அவர் என்னை பாராட்டுவார்னு நினச்சா போப்பா சில்லற ஊழியம்ப்பா. இதெல்லாம் பைபிளில் அப்படி ஒரு ஊழியமே கிடையாது. சிறுவர் ஊழியத்தை பெருசாக செய்கிறையே, அதெல்லாம் ஊழியமே கிடையாதுன்ட்டாருங்க. எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன் தெரியுமாங்க. அழுதேன். பல நாட்கள் நம்ம செய்கிறது ஊழியம் இல்லை போல் இருக்கு. ஊழியம் நம்ம தப்பாக செய்கிறோம். நம்ம ஊழியம் செய்ய தரலைன்னு சொல்லி அழுது பல நாட்கள் ஊழியத்துக்கு போகிறத நிறுத்திட்டாங்க. அந்த ஊழியக்காரர் நான் செய்கிறது ஊழியம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், நம்முடைய சிட்டியில் அவருக்கு போஸ்டர்னா அடிச்சிருந்தாங்க, அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அழுதேன். ஆனால் ஒரு நாள் என்னோட கூட பேசினார். அவன் சக்களத்தி அவங்க இப்படி பேசிட்டாங்கிறதுக்காக நீ எதுக்குடா ஊழியத்தை விட்டுட்ட, என்ன டிவோர்ஸ் பண்ணிட்ட, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு நான் தான் ஜீவனை கொடுத்தேன், நான் தான் உனக்கு அபிஷேகம் பண்ணினேன், உன்னை எவ்வளவு கிராமத்தில் நீ நடக்கும்போது பிசாசு ஓடிச்சு, நீ ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு சுகம் கொடுத்தேனே, என்ன பாரு, ஏன் உன்னை மனமடி உண்டாக சக்களத்தி போன்ற அந்த ஊழியக்காரனை நீ பார்க்கிறாய்? அடிக்கடி என்னுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூறுவேன். பாருங்கள், 10 நாட்கள் விபிஎஸ் ஒரு டைரக்டர்ஸ்களுக்கு டீச்சர்ஸ்னு ஒரு பயிற்சி நடந்தது. என்னை அன்பாக நேசிக்கிற ஒரு போதகர் ஐயா என்னை பார்த்து, நீ ட்ரைனிங்கே இல்லாமல் இவ்வளோ சிறுவர் ஊழியம் செய்கிறையே, சிறுவர் ஊழியம் செய்கிறது எப்படின்னு சொல்லி நீ ட்ரைனிங் எடுத்தேன்னா எவ்வளோ பெரிய ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார். கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சார். 10 நாள் ட்ரைனிங். அங்கே சொட்டுனா வேணும்னாங்க. எனக்கு சொட்டுனா கிடையாது. எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு மஞ்சள் பையில் நிறைய சட்டைகள் எடுத்துக்கிட்டேன். கொழுதுச்சுன்னா 2வது சட்டை போட்டுக்க வேண்டியது, அதுக்கு மேலே கொஞ்சம்னா 3 சட்டை போட்டுக்க வேண்டியது, அதுக்கு மேலே குளிச்சுன்னா 4 சட்டை போட்டுக்க வேண்டியது. ஆனால் காலை செருப்பே இல்லைங்க. இரவு 11 மணிக்கு மேலே நான் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறேன். என்னை உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க ரூல் படி ஒரு ஆயத்த ப்ரேயர்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க. அந்த ப்ரேயரில் நீங்கள் அட்டன் பண்ணால் தான் இந்த பயிற்சியில் போகிறதுக்கு கன்ஃபார்ம். நீங்கள் அட்டன் பண்ணாதனால முடியாதுங்கிறாங்க. எல்லாம் உங்கள் ரூல்லாம் சரிதாங்க. நான் காலையில் கிளம்பிட்டேன், காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல, இப்போயும் 11 மணிக்கு மேலே வந்து இறங்கியிருக்கிறேன், குளிருது, இப்போ போய் சட்டம் பேசிகிட்டு இருக்கீங்களே, என்னை தயவுசெய்து விடுங்கங்க, அந்த ரூல்லாம் எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதெல்லாம் முடியாது தம்பி, நாங்கள் எப்போயுமே பர்ஃபெக்டாக இருப்போம்.
ஒழுங்கரமாக இருப்போம். என்னை உள்ளே விடலைங்க. அந்த ஹோட்டல் வாசல்ல படியில் நான் படுத்திருந்தேங்க. குளிர் கிடுக்கிடுன்னு நடுங்குச்சு, பசி மயக்கம். ஒரு நாய் வந்து என் பக்கத்தில் குளிருக்கு வந்துச்சுங்க. நானும் அந்த நாய் கூட கதகதப்பாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு குளிரை தாங்குறக்கா ஒரு நாயை அனுப்பிட்டார் பாருங்க. அல்லேலூயா. காலையில் என்ன செய்வேன்னு தெரியல. திரும்பி வர்றதுக்கு பஸ்ஸுக்கு ரூபா இல்லை. பையில் ஒரு 50 ரூபா கொண்டு போனேன்னா எல்லாம் பஸ் டிக்கெட் எல்லாம் போக ஒரு 16 ரூபா என் பையில் இருக்குது. அதை வச்சு என்ன செய்கிறது? அங்கே உள்ளவங்க சொல்லாங்க, இதோடைய டைரக்டர் வருவார் ஒருத்தர், அவர் உங்களை விட்டால் விட்டுருவாருன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த நாங்கள் தங்குற இடத்துலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் வெளியே போய் தான் அந்த மீட்டிங் நடக்கிறது. அங்கே எல்லோரும் வேனில் என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் என்னை போல இன்னொரு 4 பேர் வந்துட்டான். அந்த ஆயத்த ப்ரேயருங்கிற அவங்க ரூல் படி அந்த இடத்துல பங்கு வரல. அப்போ எனக்கு சந்தோஷம், எல்லோரும் நமக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் 4+1 5 பேர் இருக்கிறோம்னா, அந்த டைரக்டர் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இவன் உண்மையான பாரம் உங்களுக்கு இருக்குதா செக் பண்ணும், என்ட்ரி வைங்கன்னு சொல்கிறாங்க. என்னை என்ட்ரி வச்சாங்க. எல்லோரும் 5 பேருக்கு 5 பேர் என்ட்ரி வச்சாங்க. எனக்கு ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்கிற ஒரு அண்ணன் வந்து என்னை என்ட்ரி பண்ணாங்க. அவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? கணேசன் நீங்கள் என்ன ஜாதி அப்படி கேட்குறாங்க. எனக்கு இன்டர்வியூவில் இதனாவா இருக்குது, நான் கிறிஸ்தவ ஜாதி தான். தம்பி அப்படின்னா பேசக்கூடாது தம்பி, என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறோன்னு சொல்லி. ஒழுங்காக சொல்லணும். பயிற்சிக்கும் ஜாதிக்கு என்னங்க வித்தியாசம்? அல்லேலூயா. அதாங்க கிறிஸ்தவங்க பூரா முட்டாள்கள் நிறைய இருக்காங்க, கிறுக்கர்கள் நிறைய இருக்காங்க, ஜாதி கிறுக்கர்கள் எல்லாம் இருக்கதாங்க செய்கிறாங்க. நான் சரி அவர் கேட்குற கேள்விக்குன்னா பதில் சொல்கிறேன். எப்படி நீங்கள் ஊழியத்து வந்தீங்க, உங்கள் சாட்சி சொல்லுங்கள். நான் அழுதுகிட்டே சாட்சி சொல்லுங்க. ஏசப்பா சாவு கிடந்து எனக்கு கண்ணீரை துடைச்சார். என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீரோடு அழுகிறத என் கண்ணால் பார்த்தேன். அழுகிற சத்தம் என் காதில் கேட்டுச்சு. என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீரோடு அழுகிறாரேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை அவருக்காக ஒப்பு கொடுத்து இப்படி கிராமங்களில் ஊழியம் செய்கிறேன், சிறுவர் ஊழியம் செய்கிறேன், ட்ராக்ஸ் கொடுக்குறேன். எங்கள் பாஸ்டர் தான் அப்படி அனுப்பி வச்சாருன்னு சொன்னாங்க. நான் சொல்லும்போது அவர் அழுதுட்டாருங்க. அல்லேலூயா. பாருங்கள், எனக்கு இடம் கிடைக்கும்னு நினச்சா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாங்க, என்னையும் இன்னும் ஒரு அம்மாவை மட்டும் வெளியேற்றிட்டாங்க. என்னை கேட்டால் அவங்க எதுக்காக வெளியேற்றணும் யாருக்கு தெரியுதுங்க. நான் சொன்னேன், என்னங்க பிரச்சனை, எல்லாரும் சேர்த்துக்கிட்டீங்களா, அதெல்லாம் நீ பேசக்கூடாது தம்பி, எங்களுக்கு இஷ்டம்னா தான் எடுப்போம், நீங்கள் போங்கன்ட்டாங்க. நான் சொன்னேன், அங்கேருந்து என்னை வேனில் கூப்பிட்டு வந்தீங்களே, இப்போ வேன்லையா விடுங்க, எனக்கு திசையே தெரியாதுங்க, பையில் 16 ரூபா தான் வச்சுருக்குறேங்க, பசிக்குதுங்க, சாப்பாடாவது நீங்கள் சாப்பிட்றீங்களேங்க, எனக்கு முன்னாடி நல்ல தோசை சாப்பிட்றேன், அதை பார்த்தா எனக்கு எச்சி ஊறுது, சாப்பாடு கொடுங்க. இல்லை சாப்பிடவே வேண்டாங்க, நீங்கள் சொல்கிற ட்ரைனிங்கை நான் 10 நாள் எடுத்துக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம், தங்குற இடம் வேண்டாம், நேற்றுக்கே நான் தெருவில் தான் தூங்கினேன், இங்கிட்ட ஏதாவது வராண்டாவில் தூங்கிக்கிறேன், என்னை விடுங்கண்ணா. நோ 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 நோ, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்போம்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய வேதனைங்க, வேதனை. அன்றைக்கு நான் இருதயத்தில் முடிவு செய்தேன், இந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், இந்த ஊழியங்கள் எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து அழுது கொண்டே இருந்தேன். பாருங்கள், ஆண்டவர் மறுபடியுமாக என் கண்கள் முன்பாக தரிசனமாய் என்னோடு கூட பேசினார். யாரோ ஒரு சில சக்களத்திகள் உன்னை மனமடி உண்டாக பேசினதுனால, உன்னை அந்த பயிற்சி வராதபடி வெளியேற்றினதுனால, என்ன ஏண்டா விடுறேன், நான் உனக்கு உயிர் கொடுத்துருக்குறேனே, நான் உன்னை கொண்டு எவ்வளோ அற்புதங்களை செய்கிறேன், நான் ஜீவிக்கிற ஆண்டவர், உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், உன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவர் என்று என்னோடு கூட மறுபடியுமாக அந்த கொடைக்கானல் பட்டணத்தில் தரிசனமானார். அல்லேலூயா. நல்ல வேளைங்க, சில சக்களத்திகள் என்ன குறை சொன்ன சக்களத்திகளுக்காக எவ்வளோ பெரிய அற்புதத்தை விட தெரிஞ்சேன், இவ்வளோ பெரிய மகிமையான ஊழியத்தை விட தெரிஞ்சேன். இன்றைக்கு இந்த ஊழியம் ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. 1200 மிஷனரிகள் இந்த கிராம மிஷனரிகள் ஊழியத்தோடு இணைந்திருக்கிறார்கள். என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமாங்க, 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை ஆண்டவர் சொந்தமாக்கிட்டு தான் நான் சாகணும்னு ஜெபம் பண்ணுறேன். இவ்வளவுடைய இலக்குகளை நான் இழந்திருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அன்னாள் சக்களத்துகளை நினைத்து அழுகிறாள், சாப்பிடாமல் இருக்கிறாள், சஞ்சலப்படுறா. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? சாமுவேல் வேணுமா, ஒரு குழந்தை வேணுமா, உன் கடன் பிரச்சனை தீரணுமா, ஒரு வேலை வேணுமா, உன் வியாதியில் சுகமாகணுமா, என்ன செய்யணும்? நாளை வீணாக்காத, நேரத்தை வீணாக்காத. இந்த செய்தியை கேட்குற இந்த வேளையில் நீ போ, அறை வீட்டு கதவை மூடி ஒரு சர்ச்சுக்கு போ. அன்னாள் செய்த காரியம் என்ன தெரியுமா? 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆக்சனுங்க, இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு அறிவு தான் இருக்கும், ஆக்சன் இருக்காது. விசன் இருக்கும், இந்தியா ரட்சிக்கப்படணும்,
இந்தியா ஆண்டவர் சொந்தமாக மாறணும், இவனும் பயங்கர தரிசனத்தோடு விசனோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் மிஷன் வேணும்ல, ஆக்ஷன் வேண்டாமா? ஆக்ஷன் வேண்டாமா? வசனத்தை ஹீப்ரு மொழியில் பிரசங்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வசனத்தை அப்படியே ஆழத்தை அந்த பாயிண்ட் 1 2 3 4ன்னு சொல்லி ஊன்னு சொல்கிறவங்கன்னா இருக்காங்க. நல்லதுங்க, மேடையில் பேசுகிறீங்களே, நீங்கள் மேடையில் பேசுகிற அந்த பிரசங்கத்தின்படி வாழ்க்கையில நடந்து காண்பிக்கிறீர்களா? நடந்து காண்பிக்கிறீர்களா? நான் எப்பொழுதுமே என்னை கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். என்ன நீ கிரிட்டிசிசம் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, தவறு இருந்தால் கட்டாயமாக காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்பேன். எனக்காக ஜெபியுங்கள் என்று என்னை தாழ்த்துவது உண்டு. ஆனால் எனக்கு கிரிட்டிசிசம் பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் சரியாக எனக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்க வேண்டும். நான் செய்கிற ஊழியத்தை நீங்கள் நேர்த்தியாக இதைவிட வல்லமையாக ஞானத்தோடு எனக்கு செய்து காண்பிக்க வேண்டும். அவர்கள் தான் என்னை குறை சொல்ல முடியும். பாருங்க, கையங்களுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இவங்க மேலே கல்லறியலாம், ஆனால் நீ யார் பாவம் செய்யாதவனோ அவங்க கல்லறிங்கன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், பர்ஃபெக்டானவங்க, என்னை விட ஞானம் பெற்றவர்கள், நேர்த்தியாக பிரசங்கிக்கிறவர்கள், இதை விட நல்ல ஊழியத்தை செய்கிறவர்கள். நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆகஸ்ட் 15 80,000க்கும் மேற்பட்ட சுமார் 1 லட்சம் வாலிபர்களை கூட்டி சேர்த்துருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட கூட்டங்களை என்னை விட நீங்கள் கூட்டி காண்பித்தால், எங்களுடைய மிஷனரிகளை விட நீங்கள் கூட்டி காண்பித்தால், நீங்கள் என்ன குறை சொல்லலாம்? நான் உங்கள் காலில் விழுந்துருவேன். நான் கிராமங்கள் தோறும் தருப்பிரசங்கம் செய்கிறேன். வீடு வீடாக கைப்பிரதி நானும் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறோம். கடைசி கட்டளையை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கடைசி கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஊர் ஊராக சுற்றுகிறோம். பசியோடு பட்டினியோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். ஐயா, இதை நீங்கள் செய்துவிட்டு எங்களை குறை சொல்லலாம். பாருங்க, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, இதெல்லாம் ஆக்ஷனுங்க. அல்லேலூயா. இப்படி சொன்னதுனால அவள் சாமுவேலை காண்கிறாள், சாமுவேலை பெற்றுக்கொள்கிறார். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, சக்களத்திகளை நினச்சி அழுதது போதும், கவலைப்பட்டது போல் விடுங்கங்க. ஆண்டவர்கிட்ட வாங்கங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்கங்க, இருதயத்தை ஊற்றுங்க, அழுங்க. நீங்கள் அழுகும்போது அங்கே உள்ள ஏலிங்கிற ஒரு ஊழியக்காரர் குறை சொல்லுவார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுமே ஜனங்களை தட்டி எழுப்பணும், ஊழியக்காரை உருவாக்கணும். அது எப்படி டேவிட் கணேசனோட கிராம ஊழியத்துக்கு நீ போகலாம், இனிமேல் சர்ச்சுக்கு வராதுன்னு சொல்லிடுறாரு. எத்தனை பாஸ்டர்களுங்க, நான் என்னங்க சினிமா பார்க்க அங்கே கூட்டு போனேன், ஊழியத்துக்கு வாங்கப்பா, 25,000 கிராமங்களுக்கு காஸ்பல் அறிவிப்போன்னு சொல்லி சில நண்பர்களை கூப்பிடுக்கிறேன், நீங்கள் லீவ் போட்டு வாங்க, விடுமுறை எடுத்து எங்களோட சேர்ந்து கிராம ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். தவறு இல்லையே, தவறுனால் எங்களிடத்தில் சொல்லலாமே. தேவனுடைய பிள்ளைகளை அங்கே ஏலி அண்ணால குறை சொல்கிறார். ஏலிங்கிற சக்களத்தி, நீ அந்த சக்களத்தி சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நீ பாட்டுக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ண. ஆண்டவர் சாமுவேலை அண்ணால் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, ஆண்டவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். சக்களத்தி அல்ல, சாமுவேல். யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இவங்கள சொல்கிறாங்க, என்னை குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இலக்க விட்டுறாத, சாமுவேலை விட்டுறாத. இப்போ ஜெபம் பண்ணு, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சக்களத்திகளுக்காக அல்ல, சாமுவேலுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். சக்களத்திற்காக அழுதது போதும், சாப்பிடாம இருந்தது போதும், சஞ்சலப்பட்டது போதும், நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அழக போகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊட்டி ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி சாமுவேலை பெரும் வரை சமூகத்தில் இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கிறவளாக மாற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கி இல்லை, குழந்தை தாங்க. என்னோடு கூட அண்ணாளை போன்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேலை கொடுங்க, வியாதி படுக்கையை மாற்றுங்க, அவங்க பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, சொந்த வீடை கட்டித்தாங்க, அவள் விரும்புகிற அற்புதத்தை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள
1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.